நிறையா க்ரீம்ஸ், ஃபேஸ் க்ரீம்ஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நைட் க்ரீம், டே க்ரீம், சன்ஸ்க்ரீன், அண்டர் ஐ க்ரீம், ஆன்டி ஏஜிங் க்ரீம், இப்படி பல க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என் ஃபேஸு நான் நினச்ச அளவு அழகாகலை, நான் இன்னும் கலர் ஆகலை, என் ஸ்கின் ஹெல்த்தி ஆகலை. இது சரியா, நான் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் சரியா அப்படின்னு ஒரு பேஷண்ட் என்கிட்ட கேட்டாங்க. ஆக்சுவலாக இந்த க்ரீம்ஸ் எல்லாம் நீங்களும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள். நம்மளோட ஸ்கின்னில் சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும், துளைகள் இருக்கும். இந்த துளைகளோட ஒர்க் என்னன்னா, நம்ம ஸ்கின்ல செக்ரீட் ஆகிற ஆயிலை வெளியே ரிலீஸ் பண்ணணும், உள்ள செய்கிற ஸ்வெட் செக்ரீஷனை வெளியே தள்ளணும், நம்ம பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னு சுவாசிக்கிறதுக்கும் இந்த போர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஸ்கின் போர்ஸை நம்ம போடுற க்ரீம்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணிடுது. அதனால ஸ்கின்னோட செக்ரீஷன்ஸ் எதுவுமே வெளியே வரதில்லை, ஸ்கின்ல இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியே ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. அது உள்ள தேங்கிறதுனால அதுக்குள்ள பாக்டீரியாஸ் எல்லாம் போய் வளர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் பிரீத் பண்ண முடியாமல் போயிடுது. அதனால சீக்கிரமாக நம்ம ஏஜ் ஆகிற லுக் நம்மளுக்கு வந்துடும். நிறையா க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறவங்களோட ஸ்கின் சீக்கிரமாக பேப்பர் மாதிரி பிரிட்டில் ஆயிரும். ஸ்கின்னோட ஹெல்த் மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியோட ஹெல்த்தும் சேர்ந்து இதில் அஃபெக்ட் ஆகும். நம்மளோட கிட்னிலிருந்து, நம்மளோட லிவர் ஃபங்க்ஷன்லேருந்து, நம்ம போடுற க்ரீம்ஸில் இருக்கிற கெமிக்கல்ஸ் அதை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த அண்டர் ஐ க்ரீம்ஸ் மாதிரியான விஷயங்களில் சில சமயம் ஸ்டீராய்டும், மெர்க்குரி கூட உள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் உங்கள் கண் பார்வையும் பாதிக்கும், கண்ணில் குளுக்கோமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் கொண்டு வரும். இவ்வளவு பெரிய காம்ப்ளிகேஷனுக்கு நடுவில் அந்த க்ரீமை நம்ம யூஸ் பண்ணணுமா? ஒரு க்ரீமையும் விற்கிறதுக்கு அவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அவ்வளவு ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணி, நம்மளோட சீரியல் ஆர்டிஸ்ட், சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு க்ரீமுக்குமான விளம்பரங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுல எந்த க்ரீமுமே உங்க ஸ்கின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணாது அப்படிங்கிறது தான் உண்மை. உங்க ஸ்கின் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்னா உங்க ஸ்கின்னுக்கு கொடுக்க வேண்டிய சத்துக்களை ஓரலா எடுங்க. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, இந்த மாதிரி சத்துக்கள் ஓரளவு அதிகப்படியாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கும் பொழுது நம்ம ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா தூங்கணும், நிறையா தண்ணி குடிக்கணும், நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போதும் ஸ்கின்னுக்கு தேவையான நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். அப்போவும் ஸ்கின்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நேச்சுரல் வேல ஸ்கின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது மட்டும்தான் ஒரு பெர்மனண்டான தீர்வாக இருக்கும். அது இல்லாமல் நான் கலர் ஆகணும், என்னோட ஸ்கின் யங்காகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டிஃபிஷியலான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சைட் எஃபெக்டை டெஃபினட்டாக எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ் வருது, ஸ்கின்ல வந்து டார்க் பேச்சஸ் வருது, இதெல்லாம் நீங்கள் சூப்பர்ஃபிஷியலாக போகிற க்ரீம்ஸ் டெஃபினட்டாக சரி பண்ணாது. அது உள்ளே இருக்கிற டிசீஸ்னால வந்த பிரச்சனை. ஸோ இன்டர்னலாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற இந்த மாதிரி டிசீஸஸை கிளியர் பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்கின்னையும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம்.